ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கொஞ்சம் தண்ணி எடுத்துனாப்பா. ஆமாப்பா, நம்ம உடம்பு சரியில்லப்பா. போராடு. சரிப்பா, ஒன்னா ஆடு. செல்லாம், அம்மாவுக்கு ஒரு 3 நாள்ல பர்த்டே வருது. என்ன சொல்ற? எனக்கு பர்த்டேவா? ஆமாடா செல்லம், உனக்கு பர்த்டே. 3 நாள் பர்த்டே? என்ன சொல்ற? ஸ்கூல் கிளம்பா, மணி ஆகுது. சட்டை போடு. அண்ணா, தம்பிக்கு இன்னும் ஒரு 3 நாள்ல பர்த்டே வருதுண்ணே. கொஞ்சம் காசு போட்டு விடுங்கண்ணே. ஆமாண்ணே, இன்னும் 3 நாள்ல பர்த்டே. கொஞ்சம் நீங்க முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரமா போட்டு விடுங்க. சரிங்க. அப்பா ஸ்கூல்ல ஒரு தாத்தா வந்தாருப்பா. நம்ம தாத்தா இருப்பா. நம்ம தாத்தாவாப்பா, நம்ம ஒரு பெரிய மலை கிராமத்துல, அழகான ஒரு மலை கிராமம்ப்பா. அந்த மலை கிராமத்துல தான் நம்ம வாழ்ந்தோம். அப்போ ஒரு நாள் திடீர்னு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சா. இங்க இருந்து அந்த மலை கிராமத்துல இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ரொம்ப தூரமா போகணும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பஸ் இருக்காது. நம்ம வண்டியில தான் நம்ம போகணும். இப்ப தாத்தாக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம ஆகி வண்டியில நம்ம தாத்தாவை கூப்பிட்டு போனோம்ல, கூப்பிட்டு போற வழியிலே தாத்தா பாதிலே இறந்துட்டாருப்பா. அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்பிட்டல் தூரமா இருக்குன்னு அந்த மலை கிராமத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன்ப்பா. எல்லாருக்கும் ஊசி போடுவேன். ஹாப்பி பர்த்டே. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டே. நம்ம சீக்கிரமா குளிச்சுட்டு நம்ம வெளில போறோம். சீக்கிரமா கிளம்புவா. கடையில ஜூஸ் வாங்கினோம்ப்பா. ஜூஸாப்பா? சரி, வாங்கி தரேன். ஜூஸ்.
ஐயோ 5 மாசம் எக்ஸ்ட்ரா எனக்கு கூட்டிட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க. ஒரு நிமிஷம் அதை பார்த்து என் பிள்ளைய காப்பாத்திருக்கிட்டு. சரிப்பா உனக்கு ஒன்றும் ஆகுது. டாக்டர் வச்சு எந்த பாப்பாவையும் இறக்குங்க அம்மா. எல்லாருக்கும் ஊசி போடுவேன்.